सबको नमस्ते எல்லோருக்கும் வணக்கம். ஹிந்தி பிரச்சார் வாகினி 1 பிராத்மிக்கில் உள்ள சரல் ஹிந்தி போதினியில் லெசன் 17 பாட் சத்ரக் இவற்றில் தா தே தி தீன் எப்படி உபயோகப்படுத்தலாம் என்பதனை பற்றி இன்று நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இவை எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் பூத்கால் ஆகும். தா என்பது புல்லிங் ஆண்பால் சிங்குலருக்கு உபயோகப்படுத்துவோம். தே என்பது ப்ளூரலில் உபயோகப்படுத்துவோம். தி என்பது ஜெண்டர் ஸ்திரீலிங்கில் உபயோகப்படுத்துவோம். தீன் என்பது ஜெண்டர் ஸ்திரீலிங் ப்ளூரலுக்கு உபயோகப்படுத்துவோம். ஆஜ் சோம்வார் ஹை இன்று திங்கட்கிழமை. கல் இத்வாத்தா நேற்று ஞாயிற்றுக்கிழமை. கல் சுட்டி தி நேற்று விடுமுறை. இஸ்லியே கல் ஸ்கூல் நஹி தா ஆகையால் நேற்று பள்ளிக்கூடம் இல்லை. மோகன் கல் தும் ஷாம் கோ தும் கஹான் தே மோகன் நேற்று மாலையில் நீ எங்கே இருந்தாய்? கல் ஷாம் கோ மை மைதான் மே தா நேற்று மாலையில் நான் மைதானத்தில் இருந்தேன். மைதான் மே அவுர் கவுன் தே மைதானத்தில் மேலும் வேறு யார் இருந்தார்கள்? மைதான் மே கயி லடுக்கே தே மைதானத்தில் பல சிறுவர்கள் இருந்தார்கள். வஹா மேரே கயி தோஸ்த் தே அங்கே எனது பல நண்பர்கள் இருந்தார்கள். சரளா கல் ஷாம்கோ தும் கஹான் தி சரளா கல் நேற்று ஷாம்கோ மாலை ஈவினிங் தும் கஹான் தி நீ எங்கே இருந்தாய்? பார்த்தீர்களா? சரளா என்பதினால் ஜெண்டர் ஸ்திரீலிங் என்பதினால் தி உபயோகப்படுத்தி உள்ளோம். மை மா கே சாத் கர்மே தி நான் அம்மாவுடன் வீட்டில் இருந்தேன். அச்சா நல்லது. தும் லோக் கஹான் தே நல்லது. நீங்கள் எல்லோரும் எங்கே இருந்தீர்கள்? ப்ளூரல் என்பதினால் இங்கு தே உபயோகப்படுத்தி உள்ளோம். ஹம் லோக் தோஸ்தி கே கர்மே தே நாங்கள் எல்லோரும் நண்பனுடைய வீட்டில் இருந்தோம். தோஸ்தி கே கர்மே கியா தா நண்பனுடைய வீட்டில் என்ன இருந்தது? தோஸ்தி கே கர்மே ஷாதி தி தோஸ்தி கே அதாவது நண்பனுடைய கர்மே வீட்டில் ஷாதி தி மேரேஜ் திருமணம் இருந்தது. வஹா கிஸ்கி ஷாதி தி அங்கே யாருடைய திருமணம் இருந்தது? மேரே தோஸ்திக்கு பகன் கி தி எனது நண்பனுடைய சகோதரியின் திருமணம் இருந்தது. கல் வித்ய பவன் மே ஏக் உட்சக்தா கல் நேற்று வித்ய பவன் மே வித்ய பவனில் ஏக் உட்சக்தா ஒரு ஃபங்க்ஷன் விழா இருந்தது. வகு காந்தி ஜெயந்தி கா உட்சக்தா அது காந்தி ஜெயந்தி விழா. வஹா படி பீட் தி அங்கே பெரும் கூட்டம் இருந்தது. மைன் பி உஸ் பீட் மே தா நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன். மேரி மா பி வஹா தி என்னுடைய அம்மாவும் அங்கே இருந்தார். மேரே சாத் மேரா தோஸ்த் பி தா என்னோடு எனது நண்பனும் இருந்தான். வஹா ராம்ராஜி கா பாஷன் தா வஹா அங்கே ராம்ராவ்ஜி பாஷன் தா ஸ்பீச் சொற்பொழிவு இருந்தது. உன்கா பாஷன் பகுத் அச்சா தா அவரது சொற்பொழிவு ஸ்பீச் மிகவும் நன்றாக இருந்தது. பாஷன் கே பாத் ஏக் நாடக் தா சொற்பொழிவுக்கு பிறகு ஸ்பீச்சுக்கு பிறகு ஏக் நாடக் தா ஒரு நாடகம் இருந்தது. வகு ஹிந்தி நாடக் தா அது ஹிந்தி நாடகம். நாடக் பகுத் அச்சா தா நாடகம் மிக நன்றாக இருந்தது. சப்தாத் அர்த்தம் மீனிங்ஸ் தா என்றால் இருந்தேன் இருந்தான் இருந்தது. ஆங்கிலத்தில் வாஸ் என்று கூறுவோம் மஸ்குலைன். தே என்றால் இருந்தோம் இருந்தார்கள் இருந்தீர்கள் இருந்தான் இருந்தாய். வேர் மஸ்குலைன் அதாவது ஜெண்டர் புல்லிங் என்பதற்கு இந்த தா தே உபயோகப்படுத்துவோம். சிங்குலராக இருந்தால் தா என்று உபயோகப்படுத்துவோம். ஜெண்டர் புல்லிங் மற்றும் ப்ளூரலாக இருந்தால் தே என்று உபயோகப்படுத்துவோம். தி என்பது எப்பொழுது உபயோகப்படுத்துவோம் என்றால் ஜெண்டர் ஃபீமைல் அதாவது ஸ்திரீலிங்காக இருக்கும் பொழுது தி அது மட்டுமல்ல சிங்குலராக இருந்தால் தி என்று உபயோகப்படுத்துவோம். தீன் என்று ப்ளூரலாக இருந்தால் உபயோகப்படுத்துவோம். இங்கு தி என்பதற்கு அர்த்தம் இருந்தேன் இருந்தால் இருந்தது என்று அர்த்தம். வாஸ் ஃபீமைல் தீன் இருந்தோம் இருந்தீர்கள் இருந்தார்கள் இருந்தன. வேர் ஃபீமைல் அதாவது ப்ளூரலில் இது உபயோகப்படுத்துவோம். இஸ்லியே என்றால் ஆகையால் தேர்ஃபோர். ஷாதி திருமணம் மேரேஜ். உற்சவ் என்றால் விழா ஃபங்க்ஷன். பீட் என்றால் கூட்டம் கிரவுட்.
एक वाक्य में उत्तर दीजिए ஒரு வாக்கியத்தில் உத்தர் ஆன்சர் பதில் दीजिए கொடுக்கவும் முதலாவது கேள்வியை பாருங்கள் கல் கௌன்சா தீன் தா நேற்று யாருடைய நாள் அதாவது என்ன கிழமை என்று கேட்கப்பட்டுள்ளது கல் இத்வார் தா நேற்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது இரண்டாவது கேள்வியை பாருங்கள் தோஸ்து கே கர்மே கியா தா தோஸ்து கே கர்மே நண்பனுடைய வீட்டில் கியா தா என்ன இருந்தது தோஸ்து கே கர்மே ஷாதி தி ஷாதி என்றால் திருமணம் மேரேஜ் இருந்தது மூன்றாவது கேள்வியை பாருங்கள் ஹிந்தி நாடக் கைசா தா ஹிந்தி நாடகம் எப்படி இருந்தது ஹிந்தி நாடக் பகுத் அச்சா தா ஹிந்தி நாடகம் மிகவும் நன்றாக இருந்தது எல்லோருக்கும் இந்த லெசன் நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் தேங்க்யூ தன்யவாத்